ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நடிகர் கவினுக்கு இன்றைக்கி மறக்க முடியாத நாளாக மாறி இருக்கு. அதாவது கவின் அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் தனக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறதாகவும் அதில் மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்காரு. அந்த விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக வைரல் ஆகிட்டு இருக்கு. நடிகர் கவின் அவர்கள் ஆரம்பத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி அப்படின்ற சீரியல் மூலமாக தான் ஃபேன்ஸ் மத்தியிலேயே அறிமுகமானார். இவர் அதில் நடிச்சிருந்த இயல்பான நடிப்பால் ஃபேன்ஸ் மத்தியில் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருந்தார். இதனால் இவருக்கு தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. அதே சேனல்லே அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டும் வந்தார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருந்தது. அதோடு அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பிக் பாஸ் அப்படிங்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தான் அவருடைய உண்மையான முகமே பலருக்கு தெரிய வந்துச்சு. ஜாலியான நண்பர்களோட அவர் விளையாட்டுத்தனமாக செஞ்ச சில விஷயங்களும் சர்ச்சைக்கு உள்ளாகி மிகப்பெரிய ரகலையே நடந்தது. அதுக்கப்புறமா பணப்பெட்டியோடு அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்த கவின் அவர்களுக்கு அதை தொடர்ந்து இருந்த மிகப்பெரிய டாப் மோஸ்ட் படமாக அமைஞ்சது தான் டாடா அப்படிங்கிற படம். அந்த படம் அவருக்கு பெரிய அளவில் ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்குச்சு. அவருடைய தனித்தன்மையும் அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேமையும் உருவாக்கி தந்துச்சு. இந்த படம் அப்படிங்கிறது குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு. இப்படி தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகளும் அவருக்கு கிடைச்சிட்டு தான் இருந்தது. அந்த சமயத்தில் தான் அவருடைய தோழியான மோனிகா டேவிட் அப்படின்றவங்களை 2023 திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த திருமணத்தில் நெருக்கமான நண்பர்கள் குடும்பத்தினரை மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அதை அவங்கள மட்டும்தான் இன்வைட்டும் பண்ணியிருந்தார். அதோட திருமணமும் ரொம்பவே எளிமையான முறையில் தான் பண்ணிக்கிட்டாரு. இப்படி இருக்கிற சூழலில் தான் கவின் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் எங்கள் வாழ்க்கையை ரெட்டிப்பு மகிழ்ச்சியால் நிறைச்ச இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கவினுடைய மனைவி கர்ப்பமாக இருந்த செய்தியை அவர் இது நாள் வரைக்குமே எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணாமலே இருந்தார். இப்படி இருக்க சூழலில் தான் திடீர்னு தனக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா அறிவிச்சிருக்காரு கவின். இந்த சூழலில் தான் கவினுடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் பல செலிபிரிட்டி ஆகட்டும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அதோட கவின் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவும் எளிமையான முறையில் இதை போஸ்டாகவும் பதிவிட்டிருக்காங்க. ஒரே பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறதுனால ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் கவின் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இந்த விஷயந்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்கு. கவின் இப்போது நடிகை நயன்தாராவுடன் ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு. இதே நேரத்தில் தான் அவருக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக இந்த விஷயம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. கவின் மோனிகா உங்கள் 2 பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்த்துக்களையும் கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.